வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். எல்ஜேகே சார்பில் நடைபெறும் பொங்கல் விழாவில் பங்கேற்க முதலமைச்சருக்கு அழைப்பு. புதுச்சேரி மக்கள் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் திருவிழா. குடும்பத்துடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்த துணைநிலை ஆளுநர். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு. காரைக்கால் மீனவ பிரதிநிதிகள் எல்ஜேகே கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் இலங்கை அமைச்சருடன் சந்திப்பு. இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் பேச்சுவார்த்தை. இனி விரிவான செய்திகள். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பொங்கல் திருவிழா வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் துறைமுக மைதானத்தில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு அனுமதி கேட்டு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து கோரிக்கை வைத்து பொங்கல் விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கர் உள்ளிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் இருந்தனர். பொங்கல் திருவிழா 2026 வழக்கமான விழா கோலத்தோடும் உற்சாகத்தோடும் மக்கள் மாளிகையில் இன்று கொண்டாடப்பட்டது. பொங்கல் திருவிழா 2026 வழக்கமான விழா கோலத்தோடும் உற்சாகத்தோடும் மக்கள் மாளிகையில் இன்று கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் குடும்பத்தோடு விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை செயலர்கள், முக்கிய பிரமுகர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். விழாவில் தமிழர் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தும் விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இலங்கை கடற்படையினரால் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் காரைக்கால் மீனவர்களின் பிரதிநிதிகள் இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபனுடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இலங்கை கடற்படையினரால் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் இதற்கு நிரந்தர தீர்வு காண லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார். அந்த வகையில் காரைக்கால் மீனவர்களின் பிரதிநிதிகள் இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபனுடனான பேச்சுவார்த்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் சென்னை எழும்பூர் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. அப்போது இலங்கை கடற்படையினரால் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இலங்கை மற்றும் காரைக்கால் தமிழக மீனவர்கள் மத்திய மாநில அரசுகள் மற்றும் இலங்கை அரசை உள்ளடக்கிய குழு அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கையில் தற்போது சிறைபிடிக்கப்பட்டுள்ள காரைக்காலைச் சேர்ந்த 19 படகுகள் மற்றும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மீனவர்கள் இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபிடம் தெரிவித்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தின் துணை தூதர் கணேசநாதன் கேதீஸ்வரன், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி, ஜேசிஎம் மக்கள் மன்ற பொருளாளர் அயூப் கான், மண்டல பொதுச் செயலாளர் அப்துல் பாஷித், மாநில செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் இருந்தனர். புதுவை யூனியன் பிரதேச மக்கள் அனைவரும் அனைத்து நலமும் வளமும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டுகிறேன் என்று புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள பொங்கல் வாழ்த்து செய்தியில், தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். குறிப்பாக புதுச்சேரி, காரைக்காலில் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்னாளில் புதுச்சேரி யூனியன் பிரதேச மக்கள் அனைவரும் அனைத்து நலமும் வளமும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டுகிறேன். பொங்கல் திருநாள் என்பது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் நாள். அந்த நன்னாளில் மக்கள் தங்களது மனதில் உள்ள மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக வாசலிலும் வண்ண கோலங்கள் போட்டு அலங்கரிப்பர். அதுபோல் உணவு தரும் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நெற்கதிர், கரும்பு, வாழை, இஞ்சி, மஞ்சள் உள்ளிட்ட விளை பொருட்களை வைத்து
புது பானையில் அரிசி இட்டு அது பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று உற்சாக குரல் எழுப்பி நன்றி தெரிவித்து வழிபடுவர். அத்துடன் மனிதர்களுக்காக உழைப்பதுடன் பால் தரும் கால்நடைகளையும் மாலைகளால் அலங்கரித்து பொங்கல், பழங்கள் உள்ளிட்ட உணவுகளை வழங்கி நன்றியை தெரிவித்து கொண்டாடுவர். இந்த நன்னாளில் உழவர் அனைவரும் தங்கள் வாழ்வில் ஏற்றம் பெற்றிட வேண்டும், அவர்களின் விளை பொருட்களுக்கு உரிய தொகை கிடைக்க வேண்டும், இயற்கையால் விளைபொருட்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி இறைவனை வேண்டுகிறேன் என்று பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் சம வாய்ப்புடன் முன்னேற இந்த தைப்பொங்கல் புதிய தொடக்கமாக அமையட்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், உழைப்பின் மகத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் நமது பாரம்பரியமும் பண்பாடும் பிரதிபலிக்கும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் என் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளின் உழைப்புக்கு மரியாதை செலுத்தும் இந்த நன்னாளில் அனைவரின் இல்லங்களிலும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், ஒற்றுமை மற்றும் வளமை பொங்கி பெருக வேண்டும். உழைக்கும் மக்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் முன்னேற்றமும் நம்பிக்கையும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் உள்ளார்ந்த விருப்பமாகும். புதுச்சேரி மாநிலம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைந்து இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் சம வாய்ப்புடன் முன்னேற இந்த தைப்பொங்கல் புதிய தொடக்கமாக அமையட்டும். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சிறக்கட்டும் பொங்கல் விழா, வெல்லட்டும் தமிழினம், அமையட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்று திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா விடுத்துள்ள பொங்கல் வாழ்த்து செய்தியில், தைப்பொங்கல் தமிழர்களின் திருநாள் மட்டுமல்ல, தமிழாண்டின் துவக்க நாளாகும். இந்த நன்னாளில் புதுச்சேரி வாழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு எல்லாம் திமுக கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்மை வாழ வைக்கும் இயற்கைக்கும், உயிரினங்களை வளர்த்தெடுக்கும் சூரியனுக்கும், உற்பத்தியை நல்கும் கால்நடைகளுக்கும் நன்றி கூறும் நல்ல விழா இது. உலகெங்கும் வாழும் தமிழர்கள் இந்த விழாவை சிறப்பாகவும் பெருமிதத்துடனும் கொண்டாடி மகிழ்கின்றனர். இந்த விழா சாதி மதங்களை கடந்து அனைத்து தமிழரும் இணைந்து கொண்டாட வேண்டும் என்ற நோக்கில் முத்தமிழறிஞர் கலைஞர் இதனை சமத்துவ பொங்கலாக கொண்டாட நம்மை பணித்தார்கள். இந்த சமத்துவ பொங்கல் இன்று உலகெங்கும் நிறைந்து விட்டதை கண்டு மகிழ்கிறோம். இன்று திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதனை திராவிட பொங்கலாக கொண்டாட அறிவித்துள்ளார்கள். தமிழகத்தில் நடைபெற்று வரும் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள், மாணவர்கள், முதியோர் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் காலை உணவு திட்டம், மகளிர் விடியல் பயணம், நான் முதல்வர் திட்டம், மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், வீடு தேடி மருத்துவம், தாயுமானவர் திட்டம் போன்ற உயர்ந்த திட்டங்கள் தமிழக மக்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க வைத்துள்ளன. இவையெல்லாம் இணைந்த பொங்கலாக இந்த திராவிட பொங்கல் விளங்க வேண்டும் என விழைகிறோம். புதுச்சேரியில் ஆண்டுக்கு ஒரு இடத்தில் மட்டும் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டத்தை நடத்திய நாம் இன்று 5 இடங்களில் திராவிட பொங்கல் விழாவை நடத்துகிறோம். புதுச்சேரியில் பாஜக, என்ஆர் காங்கிரசின் ஓர் இருண்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. வேலை இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லை, எல்லாம் தனியார் மயம், கூட்டுறவு தொழில் நிறுவனங்கள் மூடல், கல்வியில் பிற்போக்குத்தனம், ஹிந்தி சமஸ்கிருத திணிப்பு, உள்கட்டமைப்புகள் இல்லை, ரெஸ்டோ பார், கஞ்சா பெருக்கம், இப்படி பின்னடைந்து கிடக்கும் புதுச்சேரியில் தமிழ்நாடு போன்று பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு மக்கள் வாழ்வு வளம் பெற திராவிட மாடல் ஆட்சி அமைவது அவசியம் என்ற எண்ணம் மக்கள் மனங்களில் முகிழ்ந்துள்ளது. அதை நோக்கிய பயணத்தின் துவக்கமாக இந்த பொங்கல் விழா அமைவது அவசியமாகிறது என்ற உறுதிப்பாட்டோடு இந்த பொங்கலை எதிர்கொள்வோம். சிறக்கட்டும் பொங்கல், வெல்லட்டும் தமிழினம், அமையட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்று கூறி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியில் இன்று பாஜக சார்பில் பொங்கல் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் உற்சாகமான வரவேற்புடன் நடைபெற்ற இந்த விழா அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் புரந்தேஸ்வரி கலந்து கொண்டார்.
அவருக்கு புதுச்சேரி எல்லையில் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக மேளதாளங்கள் முழங்க மயிலாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் தப்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் கூடிய பிரம்மாண்டமான ஊர்வல விழாவிற்கு மெருகூட்டியது. புதுச்சேரி மாநில பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி முன்னிலை வகித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒரே இடத்தில் திரண்டு வரிசையாக பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு தங்கள் நன்றியை தெரிவித்தனர். விழாவில் பேசிய MP புரந்தேஸ்வரி, தமிழர்களின் கலாச்சாரத்தையும் விவசாயிகளின் உழைப்பையும் போற்றும் இந்த பொங்கல் பண்டிகை ஒற்றுமையை வளர்க்கும் ஒரு பாலமாக இருப்பதாக குறிப்பிட்டார். இந்த விழாவில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குனர் விஜய் ஆனந்த், பாஜக மாநில மகளிர் அணி தலைவர் தாமரை செல்வி, பாஜக செயற்குழு உறுப்பினர் அனந்த கண்ணன் உள்ளிட்ட ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் நல்லவாடு கிராமத்தில் அமைந்துள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் மக்கள் நலன் அறக்கட்டளையின் சார்பாக தை திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற உணவு திருவிழாவில் முனைவர் சுந்தரமுருகன் பங்கேற்று சிறப்பித்தார். புதுச்சேரி மாநிலம் நல்லவாடு கிராமத்தில் அமைந்துள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் மக்கள் நலன் அறக்கட்டளையின் சார்பாக தை திருநாளை முன்னிட்டு உணவு திருவிழா நடைபெற்றது. தைத்திங்கள் முதல் நாள் பொங்கல் திருவிழா, உழவர்களை போற்றும் விழா, உழவர்களின் வருவாயை மேம்படுத்தும் வகையில் பாரம்பரிய தானிய உற்பத்திக்கு ஆதரவளிக்கும் பொருட்டு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்களிடையே இதன் முக்கியத்துவத்தை கொண்டு செல்லும் பொருட்டு இந்த விழா பள்ளியில் கொண்டாடப்பட்டது. இந்த திருவிழாவில் பாரம்பரிய உணவு வகைகளான திணை, கம்பு, கேழ்வரகு போன்ற தானியங்களில் அறுசுவை உணவு சமைத்து மாணவர்கள் கொண்டு வந்தனர். மாணவர்களிடையே பாரம்பரிய உணவு வகைகளின் அவசியம் குறித்து கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் மாணவர்களிடையே உரையாற்றினார். பாரம்பரிய உணவு உண்பதன் மூலம் உடல் நலத்திற்கு ஏற்படும் நன்மைகளையும் அவற்றின் அவசியத்தையும் இளைய தலைமுறை மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். இந்த நிகழ்வில் மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பள்ளியின் முதல்வர் திருமதி ஆண்டாள் அம்மா மற்றும் இந்த நிகழ்வில் பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். விழாவில் மக்கள் நலன் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் முகேஸ்வரி மற்றும் செயலர் பவானி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினர். நிகழ்வின் முடிவில் மாணவர்களுக்கு முனைவர் சுந்தரமுருகன் சான்றிதழ் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். அனைத்து மாணவர்களுக்கும் மக்கள் நலன் அறக்கட்டளையின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார். பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் முன்னிலையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் புது பானையில் சமத்துவ பொங்கலிட்டு கூட்டு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து தமிழர் பண்பாட்டை உணர்த்தும் விதமாக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாரம்பரிய முறைப்படி வாகனத்தில் ஊர்வலம் சென்று மகிழ்ந்தனர். விழாவையொட்டி பெற்றோர்களுக்கான கோலப்போட்டி நடத்தப்பட்டது. பெருவாரியான பெற்றோர்கள் கோலப்போட்டியில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியின் நடுவர்களாக புதுவை ஆட்சியரக அலுவலர் பாரதி, டிலைட் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் ஜீவிதா முருகன், பிராண சிகிச்சை நிபுணர் பிரியா ஆகியோர் சிறந்த கோலங்களை தேர்வு செய்தனர். சிறந்த கோலங்களுக்கான சிறப்பு பரிசுகளை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் வழங்கினார். மேலும் போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. பொங்கல் விழாவினை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா நன்றி வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையில் உள்ள இந்தியா கூட்டணி ஆட்சி மலர மக்களின் பேராதரவை நம்பி புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் மற்றும் உலக தமிழ் மக்களுக்கும் மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விடுத்துள்ள பொங்கல் வாழ்த்து செய்தியில், பொங்கல் திருநாளை தமிழ் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடும் ஆர்வத்தோடும் கொண்டாடுவார்கள்.
பொங்கல் திருநாளன்று குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து புத்தாடை உடுத்தி விடியற்காலையில் பொங்கல் பானை வைத்து சூரிய பகவானை தரிசித்து பொங்கலோ பொங்கல் என்று குரலிட்டு விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கின்ற காளைகள் இவைகளுக்கெல்லாம் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் என்று இரு தினமும் மிகவும் மகிழ்ச்சியோடு பொங்கல் வைப்பார்கள். பாரம்பரியமாக உலகில் உள்ள தமிழர்கள் அனைவரும் கொண்டாடுவதுதான் பொங்கல் திருநாள். தங்களுடைய உறவினர்களோடு பொங்கல் கொண்டாடி தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வார்கள். இது பாரம்பரியமாக நம் நாட்டில் இருந்து வருகின்ற ஒரு வழக்கமாகும். விவசாயிகளை மதிக்கின்ற வகையில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற குரலுக்கு ஏற்ப விவசாயிகளுடைய உழைப்பை மதிக்கின்ற வகையிலும் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற காளைகளை ஏற்றுக்கொள்கின்ற வகையிலும் இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்க இந்த பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடி வருகிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் விவசாயிகள் தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவர்கள் பெற்ற சலுகைகள் எல்லாம் படிப்படியாக குறைத்து விவசாயிகள் விரோத ஆட்சி இப்போது நடந்து வருகிறது. விவசாயிகள் நலத்திட்டங்கள் எல்லாம் முடங்கி இருக்கின்றன. விவசாயிகள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். விவசாயிகளின் மோட்டார்களுக்கு கட்டணங்களை வசூலிக்கின்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த என்ஆர் பாஜக அரசு விவசாயிகள் விரோத அரசாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஒரு பக்கமும் ஊழல், ஒரு பக்கம் அதிகார துஷ்பிரயோகம் என்று புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரையும் வஞ்சிக்கின்ற ஒரு அரசாக இருந்து வருகிறது. புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் பொங்கல் திருநாள் ஒரு சிறந்த உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்கள் விரோத என்ஆர் பாஜக ஆட்சியை தூக்கி எறிந்து புதுவை மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையில் உள்ள இந்தியா கூட்டணி ஆட்சி மலர மக்களுடைய பேராதரவை நம்பி புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் உலகில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் என் மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் ஓவிய போட்டி விசிசி நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நிர்வாகி விசிசி நாகராஜன் தலைமை தாங்கினார். போட்டியை தொடங்கி வைத்த அவர் பேசும்பொழுது விவேகானந்தரின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு வருடமும் நமது சென்டரில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளை சிறப்பிக்கும் வகையில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் மற்றும் டுட்டோரியல் மாணவ மாணவியர் பங்கு பெற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இளைஞர்களின் கையில்தான் வருங்கால இந்தியா உள்ளது. என்னிடம் 100 இளைஞர்களை கொடுத்தால் நான் இந்தியாவையே மாற்றி காட்டுவேன் என்று இளைஞர் மேல் நம்பிக்கை வைத்து முழக்கமிட்டவர் சுவாமி விவேகானந்தர். அவரது கருத்தை பின்பற்றி மாணவ மாணவியர் வருங்காலத்தில் உயர் பதவிகளை பெற்று பெருமை சேர்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். நிகழ்ச்சிக்கு விசிசி என் கோகுல் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோச்சிங் சென்டர் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர். ஓவியமே வரைய தெரியாது சார். இருந்தாலும் விவேகானந்தருடைய படத்தை நான் வரையணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை சார். அதனால் படம் கொஞ்சம் நல்லா ஆகட்டும், நல்லா இல்லைனாலும் எனக்கு திட்டாதீங்க, நான் கலந்துக்கிறேன்னாப்புல. படம் நல்லா ஆகட்டும் பரவாயில்லப்பா, நீங்கள் கலந்துங்க, ஓவியம் ஒன்று வரைய தெரியலாம் பரவாயில்ல கலந்துங்கன்னு. அதுமாதிரி எல்லாருமே ஓவியம் வரைய தெரியாத மாணவர்களும் கலந்துனாங்க. இப்போ முடிஞ்ச உடனே அடுத்து வந்து இதில் செலக்ட் பண்ணி முதல்ல 3 பேருக்கு ப்ரைஸ் தரோம். மீதி எல்லா மாணவ மாணவர்களுக்கும் வந்து ஆதரவு ப்ரைஸ் தரோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் திருவிழாவில் இந்து, கிறிஸ்டின், இஸ்லாமியர் என மும்மதத்தினரும் இணைந்து சகோதரத்துவத்துடன் பொங்கல் வைத்து பொங்கல் திருவிழாவை கொண்டாடியது அனைவரையும் பாராட்ட செய்தது. தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் திருவிழா நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் சமத்துவ பொங்கல் திருவிழா அனைத்து பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட குண்டுசாலை பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
இதில் இந்து, கிறிஸ்துவர், இஸ்லாமியர்கள் என மத வேறுபாடு இன்றி அனைவரும் சகோதரத்துவத்துடன் ஒற்றுமையாக இணைந்து பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். இது சகோதரத்துவத்தின் ஒற்றுமையை காட்டியது. பாஜக துணைத் தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மத வேறுபாடு இன்றி பொங்கல் வைத்து கொண்டாடினர். இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான சில்வர் பாத்திரம், அரிசி, வெல்லம் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த சமத்துவ பொங்கல் விழாவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு துவக்கி வைத்து பார்வையிட்டார். இந்து, கிறிஸ்துவர், இஸ்லாமியர் என மும்மதத்தினரும் மத வேறுபாடு இன்றி ஒற்றுமையாக பொங்கல் வைத்து கொண்டாடியதை அந்த வழியாக சென்ற ஏராளமான பொதுமக்கள் பார்த்து வியப்புடன் சென்றனர். புதுச்சேரி மூலகுளம் பிச்சைவேரன்பேட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மூலகுளம் பிச்சைவேரன்பேட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கல்லூரியின் மேலாண் இயக்குனர் முனைவர் SR சாம்பால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் அவர்களும் கல்லூரியின் இயக்குனர் குமரவேல் அவர்களும் விழாவினை தீபமேற்றி தொடங்கி வைத்தனர். கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் அவர்கள் உடனிருந்து விழாவினை சிறப்பித்தார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களை வரவேற்று பேசினார். உரையின் சிறப்பு அம்சமாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்படுவதன் சிறப்புகள் மற்றும் நோக்கங்கள் குறித்து மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். பின்னர் மேளதாளங்கள் முழங்க சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவின் தொடர்ச்சியாக மாணவ மாணவியருக்கான உரியடித்தல், கோலப்போட்டி போன்ற தமிழ் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் பல நடைபெற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் வழங்கினார். பின்பு மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் என அனைவரும் கலந்து கொண்டனர். விழாவின் மற்றுமொரு சிறப்பாக கல்லூரியின் மேலாண் இயக்குனர் முனைவர் SR சாம்பால் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டது. இதில் தொண்டுள்ளம் மற்றும் மாணவர்கள் தன்னார்வத்துடன் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். சிறப்பாக நடைபெற்ற விழாவானது இனிதே நிறைவு பெற்றது. இதில் தொண்டுள்ளம் கொண்ட பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தன்னார்வலர்களுடன் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சாரம் தென்றல் நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நலத்திட்ட உதவிகளை நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் தென்றல் நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், பிரஷர் குக்கர், மிக்சி, மின் அடுப்பு, தவா உள்ளிட்ட பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கினார். ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அந்த பகுதிக்கு வருகை தந்தபோது அங்கிருந்த பொதுமக்கள் மாலைகள் அணிவித்தும் மலர்கள் தூவியும் உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து அவர் பொதுமக்களை நேரில் சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கர், பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ், JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், மண்டல பொதுச் செயலாளர்கள் விஜயராஜ், சுரேஷ், மாநில செயலாளர் ரவி ராஜாராமன், JCM மக்கள் மன்ற பொருளாளர் அய்யூப்கான் ஆகியோர் உடனிருந்தனர். நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் மக்கள் நல சேவைகளை மனமார்ந்த பாராட்டுகளுடன் வரவேற்றனர். முதலியார்பேட்டை இளைஞர்களிடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை முனைவர் சுந்தரமுருகன் தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை தொகுதியில் பல்வேறு இளைஞர் மன்றங்கள் உள்ளன. இளைஞர்கள் கிரிக்கெட் போட்டிகளை நடத்தி வருகின்றனர். இன்று முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை சமூக சேவகர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் தொடங்கி வைத்து இளைஞர்களை வாழ்த்தி பேசினார். இளைஞர்கள் விளையாட்டுப் போட்டியில் அதிக ஆர்வம் காட்டி தான் பிறந்த மண்ணுக்கும் புதுச்சேரிக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று அவர் வாழ்த்தி பேசினார். புதுச்சேரி காமராஜர் சாலை சாரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் புதுச்சேரி கிராம வங்கி பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடியது. புதுவை காமராஜர் சாலை சாரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் புதுச்சேரி கிராம வங்கி பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடியது. தமிழர் பண்டிகையாம் தைப்பொங்கலின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக மஞ்சள், கரும்புடன் கோலமிட்டு மண்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடப்பட்டது. பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் வங்கி தலைவர் ரத்தினவேல், பொது மேலாளர் கணபதி, வங்கி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தமிழரின் பாரம்பரிய உடையணிந்து கலந்து கொண்டனர்.
விழாவினை சிறப்பிக்கும் விதமாக தொண்டு நிறுவன பிரதிநிதிகள், மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களும் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் இனிப்பு பொங்கல் வழங்கி அனைவரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி ராதா ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் பொங்கல் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி ராதா ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் பொங்கல் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த பொங்கல் விழா பள்ளியின் முதல்வர் பெர்லின் ஜெயக்குமார் அவர்கள் துவக்கி வைத்தார். பள்ளி ஆசிரியை வசந்தி, மாலா, ராதா ஆகியோர் பொங்கல் அடுப்பு வைத்து விழாவை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியை மாணவர்களும் தனித்தனியாக பொங்கல் அடுப்பு வைத்து 17 பொங்கல் பானை வைத்து அனைத்து ஆசிரிய பெருமக்களும் மாணவ செல்வங்களும் மிக சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் ஸ்ரீ கங்கா பரமேஸ்வரி, வனிதா, மலர்கொடி, அலைஸ் ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் மாணவர்கள் நடன நிகழ்ச்சியும் பாரம்பரிய விளையாட்டான கழி சுற்றுதல் ஆகியவை மிக சிறப்பாக செய்திருந்தனர். இறுதியாக பள்ளி தாளாளர் தீப ஆராதனை காட்டினார். பள்ளி ஆசிரியை கார்த்திகா, லீமா, தனம், ஜெயச்சந்திரன் ஆகியோர் அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இனிப்புகளும் கரும்பும் பொங்கலும் வழங்கி விழாவினை மிக சிறப்பாக செய்தனர். திண்டிவனத்தில் பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. திண்டிவனம், மயிலம், மரக்காணம் மற்றும் வானூர் பகுதிகளின் ஒன்றிணைந்த பத்திரிகையாளர்களின் சங்கம் சார்பில் பொங்கல் விழா திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது. சங்க தலைவர் ஹரிதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திண்டிவனம் சார் ஆட்சியர் ஆகாஷ் மற்றும் திண்டிவனம் உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் மற்றும் கோட்டக்குப்பம் டிஎஸ்பி ரூபன்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொங்கல் வழிபாடு செய்து அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் பாரதி, பொருளாளர் அசேன், ஒருங்கிணைப்பாளர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தினர் தமிழ் முறைப்படி வேட்டி மற்றும் சேலை அணிந்து வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தமிழர்களின் பாரம்பரிய திருநாளான தை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா மிகுந்த உற்சாகத்துடனும் தமிழர் கலாச்சார பெருமையை வெளிப்படுத்தும் விதத்திலும் சீரும் சிறப்புடனும் கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய திருநாளான தை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா மிகுந்த உற்சாகத்துடனும் தமிழர் கலாச்சார பெருமையை வெளிப்படுத்தும் விதத்திலும் சீரும் சிறப்புடனும் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கல்லூரி தாளாளர் பாலச்சந்திரன், துணை தாளாளர் திருமதி ஜானகி தேவி, முதல்வர் ரவிசங்கர், துணை முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவிற்கு தனி சிறப்பை அளித்தனர். விழாவின் தொடக்க நிகழ்வாக மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மண்பானையில் நம் தமிழர் மரபு வழி முறையில் சமத்துவ பொங்கல் வைத்து படையலிட்டு தமிழர் பண்பாட்டின் ஒற்றுமை, சமூக சமத்துவம் மற்றும் பாரம்பரியத்தின் மதிப்பை உணர்த்தும் வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பித்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்களின் உற்சாகம் நிறைந்த கலைநயமிக்க நடனங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மாணவர்களுக்கான உரியடி போட்டி, பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கிடையே நடத்தப்பட்ட கயிறு இழுக்கும் போட்டி விழாவின் முக்கிய அம்சங்களாக அமைந்து பாரம்பரிய விளையாட்டுகளின் முக்கியத்துவத்தை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துரைக்கும் வகையில் அமைந்தன. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரி தாளாளர் அவர்கள் பரிசுகளை வழங்கி மாணவர்களை ஊக்குவித்தார். விழாவின் நிறைவாக துணை முதல்வர் விஸ்வநாதன் நன்றி உரை வழங்கினார். மேலும் இந்த விழா சிறப்பாக நடைபெற கல்லூரி பேராசிரியர்கள் அனைவரும் விழா ஏற்பாடுகளை மிகுந்த அர்ப்பணிப்புடன் சிறப்பாக செய்திருந்தனர். மொத்தத்தில் தமிழர் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் நோக்குடன் ஒற்றுமை, சமூக சமத்துவம் மற்றும் பண்பாட்டு விழிப்புணர்வை வலியுறுத்தும் விதமாக இந்த சமத்துவ பொங்கல் விழா திருக்கனூரில் உள்ள விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஒரு முன்மாதிரி நிகழ்வாக நடைபெற்றது. நேற்றைய முன்தினம் ஆமுனி பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்ததை தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் போலீசார் திடீர் சோதனையை மேற்கொண்டனர். புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் ஆமுனி பேருந்து ஒன்று பொள்ளாச்சி புறப்பட்டு சென்றபோது பேருந்தில் 13 பயணிகள் இருந்தனர். பேருந்து 100 அடி சாலை மேம்பாலத்தில் சென்றபோது முன்பகுதியில் இருந்து திடீரென புகை வந்தது. உடனே பேருந்து ஓட்டுநர் நிறுத்தினார். பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்தது. உடனடியாக பயணிகள் பேருந்தை விட்டு இறங்கினர். இதுகுறித்து முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர்.
விசாரணையில் பேருந்து உரிமையாளர், ஓட்டுநர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் அனுமதியின்றி ஆமணி பேருந்துகள் இயக்கப்படுகிறதா என்று புதுச்சேரி போக்குவரத்து துறை காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங், ஆய்வாளர் நாகராஜ் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ரமேஷ் உட்பட அதிகாரிகள் பேருந்து நிலையம் மறைமலை அடிகள் சாலையில் பேருந்துகள் நிற்கும் இடத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பேருந்துகளில் பேட்டரிகள், முதலுதவி பொருட்கள், பாதுகாப்பு உபகரணங்கள், உரிமம் மற்றும் ஆவணங்கள் ஆகியவை சரியாக உள்ளதா என ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பாதுகாப்பு வசதிகள் குறைவாக உள்ள ஆம்னி பேருந்துகளில் உரிமையாளர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி மக்கள் உற்சாகமாக போகி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு பழைய பொருட்களை தீயிட்டு எரித்தனர். ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு விதமாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதியான போகியில் இருந்து பொங்கல் விழா தொடங்குகிறது. இதன் தொடர்ச்சியாக ஜனவரி 15ஆம் தேதி முதல் பொங்கல் கொண்டாட்டம் நடைபெறுகிறது. பொங்கலை வரவேற்கும் விதமாக போகியிலிருந்து பொதுமக்கள் தங்கள் கொண்டாட்டங்களை தொடங்கியுள்ளனர். குறிப்பாக பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் புதுச்சேரி மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். அதிகாலை முதலே கடுங்குளிரையும் பொருட்படுத்தாமல் தேவையில்லாத பொருட்களை வீட்டு வாசலில் தீயிட்டு கொளுத்தி மக்கள் போகியை கொண்டாடி வருகின்றனர். இதேபோல் போகி தினத்தன்று தங்கள் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்திற்கு வழிபாடு நடத்தும் வழக்கத்தையும் மக்கள் கடைபிடிக்கின்றனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் தைப்பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. டிஐஜி தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு உரி அடித்தும் மாட்டு வண்டி ஓட்டியும் உற்சாகமாக பொங்கலை கொண்டாடினார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஆயுதப்படை மைதானத்தில் தைப்பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் அனைத்து காவல்துறை அதிகாரிகள் முதல் பெண் காவலர்கள் வரை தைப்பொங்கலிட்டு வழிபட்டனர். தொடர்ந்து நடந்த கோலப்போட்டி, ஸ்லோ சைக்கிள் ரேஸ், மியூசிக் சேர், உரியடித்தல் ஆகிய போட்டிகளில் அதிகாரிகளும் அவர்களது குழந்தைகளும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்த தைப்பொங்கல் விழாவில் டிஐஜி சத்தியசுந்தரம் கலந்து கொண்டு பொங்கல் பானையை பற்ற வைத்து அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி உரியடி மற்றும் மாட்டு வண்டி போட்டிகளில் தனது குடும்பத்துடன் பங்கேற்றார். இந்த பொங்கல் விழாவில் உயர் அதிகாரிகள் இஷா சிங், ஸ்ருதி எரக்கட்டி, ஜிந்தா கோதண்டராவ், ரச்சனா சிங் உட்பட பல்வேறு காவல்துறை அதிகாரிகளும் உற்சாகமாக பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு கொண்டாடினர். பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னையில் இருந்து தஞ்சாவூர் இயக்கப்பட்ட தனியார் சொகுசு பேருந்து புதுச்சேரி அருகே தலைக்குப்புற கவிழ்ந்ததில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தனியார் பேருந்து நிறுவனங்கள் கூடுதலாக பேருந்துகளை இயக்கி வருகிறது. அந்த வகையில் இன்று காலை சென்னையில் இருந்து தஞ்சாவூர் புறப்பட்டு சென்ற தனியார் பேருந்து புதுச்சேரி காலாப்பட்டு சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து தடுப்பு கட்டை மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் தூக்க கலக்கத்தில் பயணித்த பயணிகள் அலறி அடித்து கூச்சலிட்டனர். மேலும் பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் பேருந்தில் சிக்கி உயிருக்கு போராடியவர்களை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் தனியார் பேருந்தின் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததாகவும் இதனால் பேருந்து விபத்து ஏற்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக சமத்துவ பொங்கல் விழா தொகுதிக்கு உட்பட்ட காந்தி திருநல்லூர் பகுதியில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் ராஜகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மற்றும் டெல்லியில் இருந்து வந்திருந்த மேலிட நிர்வாகி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தாமரை கலாச்சார பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தாமரை கலாச்சார பொங்கல் விழா சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் நேற்று கருவடிக்குப்பம் இடையஞ்சாவடி சாலை ஐயனார் கோவில் அருகே நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரும் NT ராமாராவ் அவர்களின் புதல்வியுமான திருமதி தக்குபத்தி புரந்தேஸ்வரி அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மேலும் இந்த விழாவில் காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட சுய உதவிக்குழுவை சார்ந்த 500க்கும் மேற்பட்ட மகளிர் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து சூரிய பகவான் மற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தினர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பொங்கல் பானை மற்றும் புடவைகளை வழங்கினார். மேலும் காலாப்பட்டு தொகுதி முழுவதிலுமிருந்து 2000க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள், இளைஞர் அணியினர், மகளிர் என அனைவரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காலாப்பட்டு தொகுதி பாஜக தலைவர் அசோக் குமார் தலைமையில் காலாப்பட்டு தொகுதி மற்றும் உழவர்கரை மாவட்ட பாஜக பொறுப்பாளர்கள் மேற்கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். LJK சார்பில் நடைபெறும் பொங்கல் விழாவில் பங்கேற்க முதலமைச்சருக்கு அழைப்பு. புதுச்சேரி மக்கள் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் திருவிழா. குடும்பத்துடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்த துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு. காரைக்கால் மீனவ பிரதிநிதிகள் LJK கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் இலங்கை அமைச்சருடன் சந்திப்பு. இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் பேச்சுவார்த்தை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.